வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும், அது மனுஷனா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், ஏன் ஒரு சின்ன பூச்சியா கூட இருக்கலாம், எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு தேடல் இருக்கு. அது என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நாம பார்க்க போற இந்த ஆழமான கருத்து எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் அவர்களுடைய டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்த ஒரு சின்ன உரைதான். ரொம்ப சிம்பிளான உரை, ஆனா அர்த்தம் ரொம்ப ஆழமானது. சரி, இப்போ நேரா விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்களுக்கும் வானத்துல அவ்ளோ உயரத்துல பறக்கிற ஒரு கழுகுக்கும் அப்புறம் தரையில ஊர்ந்து போற ஒரு குட்டி எறும்புக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? என்ன பொதுவான விஷயம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேலோட்டமா பார்த்தா ஒவ்வொரு உயிரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி முரண்பாடா இருக்கிற மாதிரி தான் தெரியும் இல்லையா? இங்கதான் நம்மளோட இந்த பெரிய புதிர் ஆரம்பிக்குது. பாதைகள் வேற வேற மாதிரி இருந்தாலும் எல்லாத்தோட இலக்கும் ஒண்ணுதானா? இது அந்த மூல உரை ரொம்ப அழகா சொல்லுது. உயிரினங்கள் மாறுபட்ட நோக்கங்களால் தூண்டப்பட்டது போல தோன்றுகின்றன. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொன்னா, ஒவ்வொரு ஜீவனும் வேற வேற திசையில போற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பக்கம் பாருங்க, வேட்டையாடுற மிருகங்கள் எவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு செடி, அது பாட்டுக்கு சூரியனுக்காக ரொம்ப பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே உயிர் வாழுதுதான், ஆனா அதோட வழிகள் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்போ இங்கதான் அந்த கேள்வி வருது. நம்ம நடத்தைகள் எல்லாம் இவ்வளவு வித்தியாசமா இருக்கும்போது நம்ம எல்லாருடைய தேடலும் ஒண்ணுதானே எப்படி சொல்ல முடியும்? வாங்க, இந்த சுவாரஸ்யமான புதிரையை இப்ப விடுவிக்கலாம். சரி, அந்த பொதுவான தேடலோட முதல் லேயர், அதாவது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். அது வேற ஒன்றும் இல்ல, உயிர் வாழணுங்கிற அந்த உந்துதல் தான். இத அந்த மூல ஊரை எவ்வளவு பவர்ஃபுல்லா சொல்லுதுன்னு பாருங்களேன். எல்லா உயிரினங்களும் மரணத்தை வெறுக்கின்றன, வாழ்வை இறுக்கமாக பற்றிக் கொள்கின்றன. உயிர் வாழ முயற்சிப்பதே அவற்றின் உலகளாவிய தேடல். இது உண்மையிலேயே நம்ம எல்லாருடைய அனுபவம் தானே? அதாவது அடிப்படையில பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு உயிருக்கும் சர்வைவ் பண்ணணும், தொடர்ந்து இந்த உலகத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற காமன் பாயிண்ட். சரி, உயிர் வாழ்ந்தா மட்டும் போதுமா? இல்ல, அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். வெறும் உடல் அளவுல இருக்கிறதுல இருந்து இப்போ அறிவு சார்ந்த ஒரு தேடலுக்குள்ள நுழையிறோம். அதுதான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம். அந்த டெக்ஸ்ட் இது ரொம்ப தெளிவா சொல்லுது. இரண்டாவதாக, எல்லா உயிரினங்களும் தத்தம் துறைகளில் மேலும் மேலும் தெரிந்து கொள்ள முயற்சிக்கின்றன. நல்ல கவனிங்க, இது மனுஷங்களுக்கு மட்டும் சொல்லல. யோசிச்சு பாருங்க, சூரிய ஒளி வர்ற திசையை நோக்கி திரும்புற ஒரு செடியில இருந்து ஒரு புது பாட்டிகளை கண்டுபிடிக்கிற விஞ்ஞானி வரைக்கும் எல்லா உயிரினமும் தனக்கு தேவையான தகவலை தேடிக்கிட்டே இருக்கு. எதுக்கு? தன்னோட உலகத்துல சர்வைவ் பண்ண, வழி நடத்த. சோ இந்த தெரிஞ்சுக்கணுங்கிற தேடல் எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ நம்ம இந்த பொதுவான தேடலோட கடைசி, அதே சமயம் ரொம்ப இமோஷனலான ஒரு லேயரை பார்க்க போறோம். அது என்னன்னா, சந்தோஷத்துக்கான நம்ம தேடல் தான். அந்த மூல உரை இத எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. மூன்றாவதாக, துன்பம் எல்லா உயிரினங்களாலும் தவிர்க்கப்படுகிறது, மகிழ்ச்சியை தேடிதான் அவை இயங்குகின்றன. இது எவ்வளவு உண்மை! கஷ்டத்திலிருந்து விலகி சந்தோஷத்தை நோக்கி போறதுங்கிறது ஒரு யுனிவர்சல் ரூல் மாதிரி. இதுதான் நாம வெல் பீயிங், கம்ஃபர்ட், இல்லனா சிம்பிளா சந்தோஷம்னு சொல்றமே, அத நோக்கிய ஒரு பொதுவான உந்துதல். மறுபடியும் சொல்றேன், இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு உயிருக்கும் இது பொருந்தும். இப்போதான் நம்ம இந்த முழு உரையாடலோட கிளைமாக்ஸ்க்கு வர்றோம். இதுவரைக்கும் 3 தனித்தனி தேடலா பார்த்தோம் இல்லையா? இப்போ அதையெல்லாம் ஒன்னா இணைக்க போறோம். சரி, ஒரு குவிக் ரீகேப். நம்ம என்னென்ன 3 விஷயங்கள் பார்த்தோம்? 1, உயிர் வாழணுங்கிற அந்த உந்துதல், அதாவது இருப்பு. 2, தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம், அதாவது அறிவு. 3, சந்தோஷமா இருக்கணுங்கிற தேடல், அதாவது ஆனந்தம். இப்போ இந்த முழு கருத்தையும் ஒன்னா சேர்க்கிற அந்த பவர்ஃபுல் லைன் வருது. இருப்பு, அறிவு, ஆனந்தம் ஆகியவற்றை தேடுவது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. அவற்றின் தேடல் உலகளாவியது. பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் எப்படி ஒன்னா இணைக்குதுன்னு? இந்த இருப்பு, அறிவு, ஆனந்தம் அப்படிங்கறத நம்ம இந்திய தத்துவத்துல ரொம்ப அழகா சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத் அப்படின்னா இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். சித் அப்படின்னா அறிவு, கான்ஷியஸ்னஸ். ஆனந்தம் அப்படின்னா பேரின்பம், பிளிஸ். சோ சிம்பிளா சொன்னா, உயிர் வாழணும், தெரிஞ்சுக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இந்த 3ஐயும் பிரிக்கவே முடியாத ஒரே ஒரு தேடல் தான் இது. அப்போ நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது 3ம் தனித்தனி தேடல் கிடையாது. இது ஒரே வைரத்தோட 3 வெவ்வேறு பக்கங்கள் மாதிரி,
ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு இருக்கவே முடியாது. அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த பொதுவான தேடல், அதாவது சச்சிதானந்தம்னு சொல்றோமே, இந்த இருப்பு, அறிவு, ஆனந்தத்துக்கான தேடல் உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில எங்க எப்படி வெளிப்படுதுன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நன்றி.